தெற்கு கொரிய கடற்படையின் P3 ரக கண்காணிப்பு விமானம் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானதில் 4 உயிரிழந்தனர் என கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த விமானம் மே 29ஆம் தேதி பகல் 1:43 மணியளவில் தெற்கு கிழக்கில் உள்ள பொகாங் நகரிலிருந்து புறப்பட்டதுடன் சில நேரங்களில் பிறகு மண்ணில் மோதி தீப்பிடித்துள்ளது. விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 4 உடல்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கடற்படை அறிவித்துள்ளது. இந்த விமானம் ஓர் குடியிருப்பு வளாகத்திற்கு அருகே உள்ள மலைப்பகுதிக்கு விழுந்ததில் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. அவசர கால சேவைகள் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்றதாகவும் பொகாங் அவசர நிலையத்தினர் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு படையினரும் பாதுகாப்பு படையினரும் நிகழ்விடத்தில் தீயை கட்டுப்படுத்த முயன்று வந்தனர். விமானத்தின் எஞ்சிய பாகங்களில் நீர் தெளிக்கப்பட்ட காட்சிகள் புகைப்படங்கள் பதிவாகியுள்ளன. தற்காலிக P3 வகை விமானங்கள் அனைத்தையும் சேவையிலிருந்து ஒதுக்கி வைத்து விபத்து காரணம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது. இதற்கு முந்தைய நிகழ்வாக கடந்த டிசம்பரில் ஜெஜி ஏரின் பயணிகள் விமானம் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானதில் 181 பயணிகளில் 179 பேர் உயிரிழந்தனர். இது கொரியாவின் விமான பாதுகாப்பு வரலாற்றிலேயே மிக மோசமான சம்பவங்களில் ஒன்றாக பதிவாகியது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.